அவர்களில் ஒருவனாகிய அகை என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தார். எழுப்பு என்று சொல்லிதான் பேசிக்கொண்டு வருகிறார். அதுல இருந்து வெளியே போக மாட்டான். அதை விட்டு வெளியே ஏதாவது சொல்லுவார் போல இல்ல நம்ம எழுப்புற வரலாம் என்ன பண்ணாரு தேவன் இந்த வார்த்தை தான் பேசியிருக்கேன். ஏன்னா நம்ம நீங்க பிரகாசம் அடையணும், நீங்க மேன்மை அடையணும், நீங்க கனம் அடையணும், அதுதான் தேவன் நோக்கமா இருக்கிறது. அதனால் இங்க வாசிப்பு மறுபடியும் அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அவர்களில் ஒருவனாகிய அகோபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அதுக்கு யாராலே அறிவித்தான்? இன்றைக்கு தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியானவரால் அறிவிக்கப்படுகிற ஒரு மனுஷனாக வாழ நம்மை அழைத்திருக்கிறார். மாம்சமாக நாம் எதையும் செய்யாதபடிக்கு ஆவியானவரால் அழைக்கப்பட்டு அறிவித்தவன் செய்தான் எழுப்பினான் என்று பார்க்கிறோம். இவன் யார் என்று பார்க்கிறோம்? அகபு என்பவன் என்று பார்க்கிறோம். இவனை குறித்து நாம் சொல்ல வேண்டும் சொன்னால் லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் 70 பேரை நியமித்தார். யாரை நியமித்தார்? 12 பேரை தனக்கு சிஷ்யராக தெரிந்து கொண்டார். 70 பேரை நியமித்தார். இதில் ஒருவன் தான் யாருங்க? அகபு. கடந்த வாரம் ஒருவரை தியானித்தோம் அல்லவா? யாரவன்? கிளையோப்பா. அவனும் இதில் இருக்கிறானுங்க. இவங்கெல்லாம் பெரிய பிரபலமான ஜனங்கள் யாரும் கிடையாதுங்க. பீட்டரை போல ஜான் போல பிரபலமான கிடையாது. இவர்கள் யாரா இருக்கிறார்கள்? 70 பேரில் ஒருவராய் இருக்கிறாங்க. யார் இவங்க? அதனால் நான் பிரபலமா இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்களும் தேவனுடைய அங்கத்துல ஒருவரா இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க பிரபலமா இல்ல. அகபு என்ன செய்கிறான்? தேவனுக்கென்று எழும்பி என்ன செய்கிறான்? உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே நாட்களில் நடந்தது. அதுக்கு ஆவியானவரால் அறிவிக்கின்ற காரியம் எல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் சுயமாய் பேசி சொல்கிற காரியம் நடக்காது. ஆவியானவரால் ஏவப்பட்டு நாம் செய்கின்ற காரியம். காரணம் என்ன? நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அங்கே 10:1 என்ன சொல்லப்படுகிறது? 70 பேரை நியமித்தார். அது எதற்கு நியமித்தார்? தன்னுடைய சேவையை செய்யபடியாக அவருடைய கர்த்தர் நியமித்தார் என்று பார்க்கிறோம். அது 10:1 வாசிச்சு. After these things, the Lord appointed other 70 also. Appointed அதுக்கு அவர்களை அப்ப இருக்கிற எல்லாரும் யாருங்க? தேவனுக்கு என்று ஆமா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க? நடுவுற மீன்ல கழுவுற மீன்ல நடுவுற அப்படி என்ன பண்ணுங்க? நடுவில் போயிட்டு என்ன பண்ணுங்க? நீங்க பாட்டிங்க சொல்லுங்க, நாங்க என்ன பண்றோம் கேட்டு என்ன பண்றாங்க? நடுவி நீங்க யாரு? நீங்க ஸ்பெஷலா கூட யாருங்க? தேவனுக்கு என்று அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட விசேஷமான ஜனங்கள். அதோட மாத்திரமல்ல, அதில் 20 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 10:20. நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது. ஒன்று, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். இரண்டாவது யார்? நீங்க படிக்கிறது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்குள் கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது. உங்கள் நாமங்கள் எங்க இருக்குங்க? இங்க இருக்கிற நீங்க எல்லாம் அப்பாயிண்ட் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது பெயர் எங்க இருக்குங்க? சொல்லுங்க. கேட்கிற சொல்லுங்க, எங்க இருக்கு உங்க பேரு? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிற பாக்கியமான மக்கள். அகபு சின்ன ஒரே ஒரு எழுத்தோட முடிகிறாரு. ஆனால் அவர் யாராய் இருக்கிறார்? அழைக்கப்பட்டவராய் இருக்கிறார். இரண்டாவது பரலோகத்திலே பெயர். நீங்க செய்யற எல்லாமே பரலோகத்தில் எழுதப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. நமக்கு தெரியல, தேவனுடைய அந்த ரகசியம் தெரியாதபடிக்கு நான் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படி அல்ல. ஒரு சாதாரண மனுஷனாகிய அந்த கிளையோப்பா மூலமாக தான் தேவனுடைய உயிர்த்தெழுதல் என்ன பண்ண முதல்ல சந்திப்பது யாருங்க? அங்கே மாற்றாலும் மரியாலும் மற்ற சீஷர்கள் சந்தித்தாலும் கூட யாரோட தான் போஜனப்படுகிற? முதலாவதாக கிளையோப்போடுதான் போஜனப்படுகிற. இரண்டாவது அதுக்குதான் பீட்டர்லாம் பார்க்கிறார். ஏன்னா அவங்க நம்பல, அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். ஒரு சாதாரண மனுஷன். அது போல அகபு என்பவன் யாராக இருக்கிறான்? சாதாரண மனுஷன் தான். தேவ ஆவியினால் தேசத்தில் என்ன பண்ண அவர் சொல்லுகிறான்? கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று சொன்னா சொன்னபடி நடந்தது. அது போல நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன? நீங்கள் நானும் யாருங்க? தேவனுக்கு 70 பேர் யாரா இருந்தார்கள்? தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் யாரா இருந்தார்கள்? ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவங்க. நீங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் வந்து காலம் போக போக நம்ம என்ன பண்ணுங்கன்னா, கர்த்தர் நாம் யார் என்பதை அறிவிக்க விரும்புகிறார். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். இந்த சின்ன குழந்தையிலேயே நம்ம இருக்கிறோம். இல்ல நீங்க அதை விட பெரிய ஆள். யார் நீங்க? உங்கள் பெயர் ஜீவபுத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே படிக்க தொடர்ந்தது. அந்த வேளையில் இயேசு 10ஆம் அதிகாரம் 20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்பட. ஒன்று ஆவிகள் கீழ்ப்படுகிறது, இரண்டாவது ஜீவபுத்தகத்தில் பெயரும் எழுதப்பட்டிருக்கு. யாருங்க? 70 பேர் என்ன பண்ணாங்க? ஆவிகள் கீழ்ப்படுகிறது. அதுக்கு நீங்க சொன்னா எல்லாம் கீழ்ப்படியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொன்னா எல்லாமே கீழ்ப்படி. எது கீழ்ப்படுகிறது? ஆவிகள் கீழ்ப்படுகிறது. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற பலவீன ஆவிகள் நீங்கள் சொல்லும் போது கீழ்ப்படியும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு பலவீனமா இயேசுவின் நாமத்தில் பலவீனம் உங்களை விட்டு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பலம் கொடுக்கிறார். அதுக்கு பலவீனம் வருகிறது. ஆண்டவரே சுகர் நார்மல் ஆகட்டும் சொன்னா நார்மல் ஆகுது. ஆமென் சொல்லுங்க. பிரஷர் நார்மல் ஆகட்டும் சொன்னா ஆகுது. ஏன்னா ஆவிகள் பலவீன ஆவிகள் உங்களுடைய வாழ்வில் கடந்து வரும்போது கீழ்ப்படியும். உங்களை ஆள முடியாது. காரணம் என்ன? நீங்கள் ஆவினால் நடத்தப்படுகிறீர்கள், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. மூன்றாவது இடங்கள் உங்களுடைய பெயரை எழுதியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொன்னாதான் நீங்க சொல்றீங்க. உங்களுக்குள்ள அந்த உணர்வு என்பது என்னது? அவன் 4 அடிச்சு என்ன பண்றாங்க? இந்த மேட்ச் என்னது? ஐபிஎல். ஆமா, அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க? சென்னைன்னா நம்மளுக்கு ஒரு குஷி இல்லைங்களா? இதுலதான் நம்மளுடைய உணர்ச்சிகள் உள்ள போகுது. பேர் எழுதப்பட்டிருக்குன்னா ஆமென் சொல்லுங்கன்னா ஆமே. அப்பதான் சொல்றீங்க. நமக்குள்ளவே என்ன பண்ணுங்க? நடுவருடைய பெயர் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? உண்மையாக உண்மைதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 70 பேருடைய பெயரை குறித்து இயேசு சொல்கிறார். உங்களுடைய பெயர் எங்க இருக்கிறது? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிகளும் கீழ்ப்படுகிறது. அதனால் நீங்கள் நானும் பிரபலமா வெளியே தெரியவிட்டாலும் கூட தேவ பார்வையில் அதுவும் எப்படி விசேஷமானவனோ அதுபோல நீங்கள் விசேஷமானவர்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நான் என்ன நினைச்சேன், அப்ப அப்படி நான் மாறினிருந்தா கூட விசேஷமானவன் தான். ஆமென் சொல்லுங்க. அங்கே சாதாரண மனுஷன். அடுத்த வசனம் வாசிங்க. 21. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆவியில் களி கூர்ந்தார். யாரை குறித்து? அந்த சீஷர்களை குறித்து களி கூர்ந்து. ஆவியில் ஒரு களி கூறுதல். அது ஆவியில் களி கூர்ந்து, பிதாவே பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கும் வெளிப்படுத்தினபடியால். பாலகருக்கு என்று பார்ப்பது அது கொஞ்சம் படித்து 21 please. In that hour Jesus rejoiced in spirit and said, I thank thee, O Father, Lord of heaven and earth, that thou hast hid these things from the wise and prudent and hast revealed unto them babes. Even so, Father, for so it seemed good in thy sight. இங்கே நாம் பார்க்கிறோம். யாருக்கு அறிவித்திருக்கிறாராம்? பாலகருக்கு. சிறு பிள்ளையை போல மாறுகிறவர்களுக்கு தேவன் அழைத்திருக்கிறாங்க. சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் இங்க இருக்க நம்ம என்ன பண்ண எல்லாரும் வசனங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சின்ன பிள்ளை போல ஏற்றுக்கணும். அவருடைய வார்த்தைகள் நாம் என்றும் இல்லைங்க. நீங்க எங்களை மறைக்கிறீங்க, எங்களை மாத்துவீங்க, என்ன பண்ணுறீங்க? எங்களை பிரெயின் வாஷ் பண்றீங்க. என்னதுங்க? இல்ல இல்ல, நீங்கள் யாராக மாற வேண்டும்? பாலகர் சின்ன பிள்ளை போல மாறணுங்க. அவர் சொல்லுகிறார், ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கு அறிவிக்கவில்லை. சிறு பிள்ளையை போல என்னுடைய பெயர் ஜீவபுத்தகத்தில் எழுதியிருக்கிறது சொன்னார். விசுவாசிக்கின்ற போது என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்களா? பரலோகத்தை பார்த்தீங்க, நரகத்தை பார்த்தியா? பைபிளை போட்டுக்கிட்டு அதை நீ சொல்லிட்டு இருக்கிறியா? நம்புற மாதிரி இருக்கா? இல்ல இல்ல, நான் சிறு பிள்ளையை போல நம்புவேன். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு வெளிப்படுத்தவில்லை? ஞானிக்கு வெளிப்படுத்தவில்லை. இரண்டாவது கல்விமான்கள் என்று சொன்னால் படித்தவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. அந்த படிப்பின் ஞானத்தை நம்ம கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஆனால் யாருக்கு? பாலகர். சிறு பிள்ளைகளை போல ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுகிறார். ஆவியில கலிக்கு நபருங்க சந்தோஷம். 70 பேருக்கு ஆண்டவர் தன்னுடைய அழைப்பை கொடுத்தார். 12 பேரை விசேஷமாய் தெரிந்து கொண்டார் அல்லவா? அதுல தேவனுக்கு மிகுந்த சந்தோஷம். என் மூலமாக என்னுடைய மகிமை இவங்க வெளிப்படுத்த போறாங்க என்ற ஒரு சந்தோஷம். அனுப்புற என்ன பண்ணுங்க, அவங்க போய் என்ன பண்றாங்க? அநேக பிசாசுகளை துரத்துறாங்க, நோய்களை சுகமாக்குறாங்க. அவர் சொன்னார், எங்க என்ன சொல்லுகிறார்? 2 வாசிக்கிறதுலயும் 10:2
அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. என்னங்க காலைல துதிப்பதற்கு யார் துதிக்கணும்? என்ன துதிக்கிறீங்க? ஜபம் பண்ணிக்க வந்து நானவரே வந்து நானவரே வந்து நானவரே வந்து நானவரே. அதுக்கு எப்ப வருது? ஜபத்திலேயே காலம் போயிடுது. சீக்கிரம் எழுதுவாங்க சீக்கிரம் எழுதுவாங்க. எழுந்து வந்தா தானே அதை போய் எழுந்தால் அல்லவா? அது போல எழுந்தாதான் முடியும். அதுக்கு நான் 3:45 எழுந்தேன், 4 மணிக்கு ஜபம் பண்ணேன், அப்படியே தான் பண்ணாங்க, அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுங்க. எழுந்து வந்துட்டு அதுக்கு எழுந்தாச்சு. அதுக்கு மறுபடியும் தூங்க வேண்டிய எழுந்தாச்சு. தேவனுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஜபம் தான் பண்ணி எழுப்புங்க எழுந்தாதானே சொல்லுங்க பார்க்கலாம். அகமுடைய வாழ்க்கையில எழுந்தான் காரணம் என்ன? அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். பரலோகத்தோட போய் எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அதுங்க அனுப்புறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க? தேவனுடைய காரியத்தை செய்ய வேண்டிக் கொள்ளுங்கள். படிக்குமா? புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பாருங்க, அனுப்பும் போது பல தடைகள் வரதான் செய்யலாம். பல தடைகள் வரதான் இல்லைங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டோம், எங்க பண்ணீங்க? நிகழ்ச்சிக்கு போகணும், அதுக்கு போன ஆண்டவருடைய காரியத்தை முடிங்க. எதை பண்ணுங்க? நீங்க ஆண்டவருடைய காரியத்தை சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க. நான் கூட போனாலும் யோசிக்கிறேன், எல்லாத்தையும் முடிச்சு நான் பண்ணுங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனா போகலான்னு யோசிக்கிறேன். ஆண்டவருடைய ஆளோ இல்லை. யார் இருக்கணுங்க? எந்த ஆள் இருக்கணும்? யாரை பத்தி பேசுறாங்க? ஆளோ இல்ல. எந்த ஆளு? அழைக்கப்பட்ட ஆளை சொல்லுகிறார். யாரை சொல்லுகிறார்? ஜீவனில் பேர் எழுதப்பட்டாலே சொல்லுகிறார். அந்த ஆள் யாருங்க? சொல்லுங்க. நான் தான் அந்த ஆளு. யாருதான்? சொல்லுங்க. மாறதே சொல்லுங்க. யாருதான்? நம்ம பெருமை ப்ரோடா சொல்லுங்க. யாருதான்? சொல்ல மாட்டீங்கல்ல, நீங்க தான். யாருதான்? சபை யாருடையது? உங்களுடையது. தேவனுடைய தூது யாருக்குரியது? எனக்குரியது. என்கிட்ட பேசுகிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். மோடி ஐயா வந்து உட்கார்ந்துக்கிட்டு உங்ககிட்ட பேச இருக்கும். கலைஞங்க வாமா நட்டு இருக்கும். மோடி கூட்டாருன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. அவரு ஸ்டாலின், அவரு விஜய், அஜித், மஜித் யாரெல்லாம் கூப்பிட்டவங்க பேர எப்படி இருக்கும்? மகன் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. யாரு கூப்பிட்டாரு? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? என் பெயர் ஜீவத்தில் எழுதியிருப்பதாக பேசுகிறார். நான் அழைக்கப்படுவதாக பேசுகிறார். நான் சகலவிதமான ஆவிகளை மேற்கொள்ள முடியாதவன் என்று பேசுகிறார். நம்ம என்ன பண்ணது? ஒண்ணுமே தெரியாம இருக்கிறது. உங்களால எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. உங்களால் உங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியுங்க. நான் தோத்து போயிடும் சில ஊழியத்துல வந்து முழுமையா வரமாட்டேன்னு நினைச்சேன். பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, வேதனை வந்தது, விற்கப்படுகின்ற சோதனை வந்தது, முடிஞ்சது யோசனை இல்ல. ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்துக் கொண்டே வந்தது. அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எடுத்துக் கொடுக்க வேண்டும். என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் தினமும் வேண்டாம். பாருங்க, தேவனுக்கு எழுந்தீங்கன்னா நீங்க ஸ்டெயின் பண்ணவே வேண்டாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அவர் பார்த்துப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்காக நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அதுக்கு நான் ஒன்றும் இல்லை, பெங்களூருக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு போவேன். அதுக்கு அங்க போனா தங்குவதற்கான எல்லா இடமும் உண்டு, சாப்பிடுவதற்கு. அங்க போயிட்டு அந்த கண்ட்ரோல்மெண்ட்ல இறங்கிட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கு மதியம் 1 மணிக்கு ஒரு வீட்டுல என்ன பண்ண ஆகாரம் இருக்கும். அதுக்கு ட்ரெயின்ல போகும்போது நான் போன ஆண்டவரே கீரை சாப்பிடும் போது ஜல ட்ரெயின் சவுண்ட் போயிட்டே இருக்கும். அங்க போயிட்டு வீட்டுக்குள்ள போனா அந்த கீரையும் மீன் இருக்கும். அதுக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்குன்னு பண்ணுவாங்க. நினைச்சிட்டே போவேன். அந்த ட்ரெயின்ல போகும்போது எதிரில் ஒரு ஃபேன் போடுவாங்க. நல்லா இருக்க கலர் நினைப்போம், அந்த கலர் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. 25 ஆண்டுகளாக அந்த ஊழியத்தில் எவ்வளவோ காரியங்களை தேவன் செய்தார். நான் என்ன பண்ணது? டிக்கெட் மாத்திரம் வாங்கிட்டு போனதுக்கு திரும்பி வரும்போது எனக்கு தேவையெல்லாம் தேவன் சந்திப்பான். என்னெல்லாம் தேவை அதெல்லாம் தேவன் சந்திப்பான். ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த முடியாத நாம் வாழும்போது தேவன் செய்ய வல்லவராக இருக்கு. அதனால் நம் வாழ்க்கையிலே நாம் கடந்து போகும்படியே ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே
ஒன்று பாருங்கள், நம்ம தேவ ஆவி ஏவுகிறார். என்ன பண்ணுங்க? தேவ ஆவி ஏவினபடி என்ன பண்ணுங்க? அவர் என்ன செய்கிறான்? அங்கே தீர்க்க சொல்லுகிறார். அது போல உங்களுக்குள்ள தேவன் ஏவுகிறார். எதை செய்யும்படியாக? தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக ஏவுகிறார். எப்படி ஏவுகிறார்? வேத வாக்கியம் எல்லாம் யாருடையது? தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறபடியினாலே தேவனுடைய மனுஷனா பண்ணுங்க, சேரனவனா என்ன பண்ணுங்க? போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்ன பண்ணுங்க? ஊழியத்தை நம்ம உற்சவமா செய்யணும்னு தேர் நல்லா பண்ணுங்க. இல்ல போன வருஷம் தான் செஞ்சுட்டு இந்த வருஷம் என்ன பண்ண மாட்டேன் செய்ய இல்ல தேறிக்கிட்டே வரலானுங்க. 10th அதுக்கப்புறம் +1 அப்புறம் +2 அப்புறம் ஆமா தேறிக்கிட்டே வந்தால் என்ன பண்ண ஒரு லெவல் வரும். அப்ப பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வேத வாக்கியம் எல்லாம் யாருடையது? தேவ ஆவியினால் அருளப்பட்டபடியினாலே எந்த மனுஷனும் யாருங்க? இந்த வேத வசனத்துக்குள் வருகிற எந்த மனுஷனும் யாராய் மாறுகிறான்? என்ன பண்ணணும்? தேறிட்டே இருக்கணும். காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில போக போக கர்த்தருக்குள்ள தேறுகிற காரணம் என்ன? வேத வாக்கியம் யாருடையது? மனுஷனுடையது கிடையாது. மோசேதான் எழுதினார். ஆனால் மோசேக்குள் யார் இருந்து எழுதப்பட்டது? ஆவியானவர் இருந்து எழுதப்பட்டபடியினால். இன்னொரு வசனம் வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 9 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவர் அல்ல. அதுங்க உங்களுக்குள் யாருடைய ஆவி இருக்கு? கிறிஸ்துவின் ஆவி இருக்குங்க. அதுவும் சாதாரண மனுஷன் தான் தேவ ஆவியினால் அறிவிக்கப்பட்டு அவர் தீர்க்க சொல்லுகிறான் அல்லவா? அது போல உங்களுக்குள் யார் இருக்கிறார்? தேவ ஆவி இல்லாவிட்டால் யார் கிடையாது? கிறிஸ்துவுக்குரியவன் அல்ல. பாருங்க, தேவ ஆவி இருந்தா என்ன எதை பத்தி பேசுவாரு? அவருடைய காரியத்தை பத்தி தான் பேசுவார். உங்ககிட்ட என்ன பண்ணுவாருங்க? அதை பத்தி தான் பேசுவார் தேவன். உலக கதையை பேசினா தேவன் பேசுது. தேவ மறுபடியும் வாசிங்க, கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் படிங்க ப்ளீஸ். If Christ be in you, the body is dead because of sin, but the spirit is life because of righteousness. But in 9. But ye are not in the flesh, but in the spirit. If so be that the spirit of God dwell in you. Now, if any man have not the spirit of Christ, he is none of it. பாருங்க, இயேசு எப்படி இருக்கிறாருங்க? ஸ்வீட்டா இருக்கிறார். எப்படி இருக்கிறாருங்க? உருவத்துல பார்க்க முடியும், என்ன பண்ண முடியாதுங்க? புரிஞ்சுக்குங்க. அவர் கண்டிராதவரும் காணக்கூடாதவர், ஒருவரும் சேரக்கூடாத, ஆனால் ஆவியா வந்து உங்களுக்குள்ள வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உலக மனுஷன் கிடையாது, தெரியுது? யாரு கிடையாதுங்க? உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷன் கிடையாதுங்க. உங்களுக்குள் தேவ ஆவி இருந்தால் நீங்கள் தேவனுடைய நோக்கத்தை செய்வீங்க. அப்படி தேவ ஆவி இல்லாவிட்டால் நான் யார் கிடையாது? கிறிஸ்தவன் என்று சொல்லலாம் தவிர நான் கிறிஸ்தவன் அல்ல. நான் சொல்லிக்கிறேன் யாருங்க? அந்த சர்ச்சையில் இருந்து நான் கிறிஸ்தவன் என்று சொன்னாலும் கூட எனக்குள் ஆவியானவர் இல்லாவிட்டால் நான் யார் கிடையாதுங்க. ஒன்று, கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கிறது. இரண்டாவது, வேதமும் யாருடையது? தேவ ஆவியா இருக்கிறபடினாலே இந்த இரண்டும் கூட இருக்கும்போது என்ன பண்ணுங்க? நான் தேடிட்டே இருப்பேன். என்ன பண்ண? நானு தேரணும். தேர்ந்தீங்களா? இது தேராத கட்டை சொல்றாங்க. இது தேராது. தேர்றீங்களா? யாரெல்லாம் தேடி வரீங்க? அவதான் மாட்டிக்கிறாங்க. யாரெல்லாம் தேடுறீங்க? வேத வாக்கியம் உள்ள இருக்கு. இரண்டாவது யார் இருக்கிறா? கிறிஸ்துவின் ஆவி உள்ள இருக்குன்னா நான் நாளுக்கு நான் தேடுகிறவனாய் மாறல. ஆரம்ப நாட்கள்ல நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு லூகாஸ் வீஸ்ல ஜாப் ட்ரை பண்ண கிடைக்கல. அப்பா இருந்தாங்கல்ல, கிடைக்கல. அப்போ பார்த்தீங்கன்னா நித்திய வழியிலே நடத்துகிற ஒரு வசனம் இருந்தது. என்ன பண்ண? உடைச்சு என்ன பண்ணேன்? வேலை கேட்டேன், கிடைக்கல. என்ன பண்ணிட்டேன்? உடைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நித்திய வழியிலே கர்த்தர் நடத்தும்படியா நாளைக்கு நான் மரிச்சபடி நித்தியத்துக்கு போயிடுவேன் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அப்படின்னு கிடையாது, நித்திய நம்பிக்கை கிடையாது. நித்திய அந்த ஏன்னா உங்க வாழ்க்கையில வேத வாக்கியம் செய்ய தேர வைத்தது. படிக்க 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 பிரசங்கிக்க 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 செய்கிறது என்னை தேவனுக்குள்ளாய் தேர வைக்கிறது. நற்கிரியை செய்யத்தக்கதான தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது. கடந்த வாரத்தில் வந்து ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சி போயிருந்தோம். அங்க ஒரு 3 விதமான மக்களை பார்த்தோம்.
ஒருத்தர் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள கர்த்தர் இல்லாதவங்க. அவங்க சொன்னாங்க அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்புணர்ச்சி இருந்தது, அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் லெவல்ல ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எரிச்சல் இருந்தது, அவங்க முகத்துல பார்த்தீங்கன்னா கோபம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இன்னும் ஹை லெவல்ல ஒருத்தரை பார்த்து நம்மளை விட மேல சிபிஎம் நாங்க அவங்களுக்குள்ள பார்த்தா ஒரு பெருமை இருந்தது. அதுக்கு 3 முகத்தை நான் பார்த்தேன். ஆனால் தேவ ஆவி இருந்தபடினாலே அங்க நான் எனக்குள்ள அனுபவிச்ச ஒரு பரலோகத்தை அனுபவிக்கிறேன். என்னை வேண்டா வெறுப்பா அவங்க மனதளவுல என்ன தள்ளிட்டாங்க. எல்லாரையும் பார்த்து நான் அப்புறம் அவங்ககிட்ட வாங்கடா பண்ண பேசுனேன். அதுக்கு வாங்கட நானே போய் பேசினா பண்ண. ஏன்னா தேவ ஆவி என்ன செய்கிறது, நம்மை தேட வைக்கிறது. என்ன செய்கிறது, விரோதியா யோசித்தாலும் அவர்களை நேசிக்கபடியாய் மாற்றுகிறது. இதுதான் தேவனுடைய மனுஷன் இருக்கிறான் தேடுகிறவனாக எந்த நற்கிரியை செய்வதற்கு தகுதியாக மாறணும். என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவனா ஜபம் மாத்திரம் கிடையாது, ஜபம் கிடையாது, கிறிஸ்துவனா காணிக்கை கிடையாது, கிறிஸ்துவனா உபவாசம் கிடையாது. தேடுகிறோம். என்னதுங்க, எதுல தேடுங்க, எந்த நற்கிரியையும் செய்யத்தக்கதாக தகுதி உள்ளவனாய். மன்னிக்கின்ற தகுதி இருக்கிறதா? எனக்கு எல்லா தகுதி இருக்கிறது, ஆனால் மன்னிக்கிற அது இல்லை. எனக்கு என்ன இருக்கு, எனக்கு எல்லா லெவல்லையும் தகுதி இருக்கிறாங்க. எனக்கு பேச தகுதி இருக்கு, பாட தகுதி இருக்கு, கொடுக்க தகுதி இருக்கு, எல்லா தகுதி இருக்கு. ஆனா மன்னிக்கல இல்லை. என்ன அதை போகுதுங்க, நான் எனக்கு அவ்வளவு ஒரு என்னதுங்க கிளியர் ஆண்டவர் ஒவ்வொரு முதலுங்க. ஏன்னா தேவ ஆவி நமக்குள் வரும்போது அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விளக்குவா. அந்த முகத்துல இருக்குங்க அகத்தின் அழகு பார்க்கிறேன் நான். சரி, அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப நெருக்கமான ஒரு அந்த சகோதரி பார்த்தா அவங்களோட முகத்துல ஒரு எரிச்சலோட என்ன பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு அந்த டைனிங்ல போய் சாப்பிடும் போது பார்த்தா ஒரு பிள்ளை அது ஒரு பெருமையோடு கூட பார்க்குது. அதுக்கு ஒரு பெருமை நம்மளால பார்க்கும்போது ஒரு அற்பமாய் பார்க்குது. நான் என்ன பண்ணுது, நான் யார் என்ன பண்ணல, காரணம் என்ன, தேவ ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினாலே எனக்கு என்ன தகுதி உண்டு, எந்த நற்கிரியை செய்யத்தக்கதாக. நாட்கள் சொன்னாங்க அவங்களுடைய ஒரு பொருள் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னாங்க இல்ல அவங்க ரட்சிக்கப்படணும். என்னதுங்க, அவங்க ரட்சிக்கப்படும். அந்த பொருளை பத்தி எனக்கு என்ன கிடையாதுங்க, எனக்கு அதுதான் தகுதி. காமெண்ட் சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணவங்க, அரசு பண்ணலாம், அவங்களை வேலை விட்டு விளக்கெல்லாம் என்ன பண்ணாங்க. அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன, அவங்க ரட்சிக்கப்படணும். அவங்க என்ன பண்ணவங்க, ரட்சிக்கப்படணும். பண நஷ்டம் தான் அவங்களுக்கு தெரியும், அந்த பொருளா யாருது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க ஆத்மா என்ன பண்ணக்கூடாது, ரட்சிக்கப்படாம போயிடக்கூடாது. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறபடினாலே அகவு எப்படி எழுப்பினா அது போல தேவனுக்கு எழுப்பணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு எழுப்ப வேண்டும். இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் இருக்கிற எல்லாருக்கும் என்ன இருக்கு, ஜென்ம சுபாவம் இருக்கா இல்லைங்களா, இருக்கா இல்லைங்களா, புரியலீங்களா? நீங்க சொன்னதே உங்களுக்கு புரியலீங்களே, எல்லாரும் பேசுறத ஒன்னும் புரியல எங்களுக்கு. சும்மா நாங்க தலையாடிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஜென்ம சுபாவம் உள்ள அதை கொஞ்சம் படிங்க ப்ளீஸ். But the natural man does not receive the things of the Spirit of God, for they are foolishness to him, nor can he know them, because they are spiritually. அதுக்கு ஜென்ம சுபாவம் நேச்சுரல் மேன். Natural man. பாருங்க, நம்ம சராசரி மனுஷன் தான் இல்லைங்களா. ஆனால் நமக்குள் யார் வருகிறார், சராசரி மனுஷனுக்குள்ளாக எல்லா கோபமும் இருக்கிறாங்க. பவுல் சொல்லுகிறார் 2 பிரமாணம் இருக்கு. யாருங்க, சராசரி மனுஷனும் இருக்கிறான், சர்வ வல்லவரும் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள் நான் சாதாரண ஒரு சராசரி மனுஷன், எனக்குள் ஜென்ம சுபாவம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. எனக்குள்ள என்ன இருக்குங்க, எல்லாமே இருக்கு. 5 வயசு இருந்து ஜென்ம சுபாவம் இருக்கு. அதை நான் அடிச்சா நடிக்குது, என்ன பண்ணுங்க, நான் திட்டுனா திட்டுது, என்னதுங்க அதுக்கு தெரியல. என்னதுங்க ஜென்ம சுபாவம் என்ன பண்ணுது, செயல்படுகிறது. அப்போ நமக்குள்ளாக ஜென்ம சுபாவத்தினாலே படிக்க தமிழ்ல ஏற்றுக்கொள். சராசரி மனுஷன் என்ன பண்ண மாட்டான், நீங்க சராசரி கிடையாது. இருக்கிற எல்லாரும் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்க. ஆமென் சொல்லுங்க. அபிஷேகத்தை பண்ணப்பட்டவங்க, பேர் எழுதப்பட்டவங்க, நீங்க விசேஷமானவங்க. நீங்க யார் கிடையாதுங்க, ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, நீங்க விசேஷமானவங்க. பாடலைங்களா, என்ன பாடணும், எப்படிதான் பாடுங்கன்னு தெரியல.
நான் எப்பவுமே ஒரு பாட்டையும் உணர்ந்துதான் பாடுறேன், பாடவே உணர வச்சுதான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வந்துட்டாங்க என்ன பண்ணுங்க, நான் உணர்ந்துதான் தேவனுடைய காரியம் செய்ய. அதனால் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் அதை என்ன பண்ண மாட்டான், ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் என்ன பண்ண, ஏபிஎஸ் ஏற்றுக்கொண்டுதான் அழைக்கிறார் பத்தியாவது, எப்படி பேசுறாரு பத்தியாவது. அப்படி போட்டு இப்படி போட்டா போட்டாருங்க, கொக்கி போட்டு சொல்லுங்க. நீங்க யார் என்ன கிடையாதுங்க, நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவங்க. பெயர் யார் பெயர்? உங்க பேரை சொல்லுங்களேன். என் பெயர் என்ன அர்த்தம்? பேரை சொல்லுங்க, யோசிக்கிறீங்க, சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. நான் மரித்தனா என் பெயராக எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு இந்த மரிச்சிட்டாங்க, மரிச்சாச்சு, அங்க எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன் என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம். அவைகள் அவனுக்கு எப்படி இருக்குங்க, இந்த பிபிஎஸ்ல ஒரு ஊழியமா எத்தனை போயிடுங்க ஒரு காணிக்கை. திருப்பதியில் என்ன பண்றாங்க, காணிக்கை, கூழுக்கு ஒரு காணிக்கை, ஆடிக்கு ஒரு காணிக்கை, புரட்டாசிக்கு ஒரு காணிக்கை. அது போல காணிக்கை இல்ல இல்ல இல்ல, நான் யார், அவர் போல் பேசும்படியான வாயை கத்தர் கொடுத்திருக்கிறான். நான் நான் பண்ண சின்ன பிள்ளைகளுக்கு நான் பாடத்தை யார் அறிய மாட்டான், ஜென்ம சுவாபம் உள்ளவன் அதை அறியா. நீங்கள் யாரும் கிடையாது, அதிலிருந்து வெளியே வந்தோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருந்து வந்தது, ஒரு சராசரி மனுஷனா இருந்து நான் பட்ட வெளியே நான் வந்துட்டேன். எங்க வந்துட்டேன், நான் இயேசுக்குள்ள வந்துட்டேன். இனி நான் அல்ல, எனக்குள் யார் இருக்கிறா, இயேசு இருக்கிறார். அதனால் என் வாழ்க்கையில எப்போதெல்லாம் பிரதிபலிக்க வேண்டும், அப்போதெல்லாம் இயேசுவை நாம் பிரதிபலிக்கணும். எந்த நேரத்தில் பிரதிபலிக்க வேண்டுமோ அதுல என்ன பண்ணுங்க. பாத்தீங்கன்னா அப்படிதான் நம்ம டீம்ல ஹைட்டா இருப்பாங்க. அவர் இறங்கிட்டு 50,000 ஜீசஸ் கஷ்டப்படுங்க என்ன பண்ணுங்க, வந்துட்டாருன்னா அவர் மறந்து என்ன பண்ணுங்க, அவங்களுடைய அந்த இதெல்லாம் என்ன பண்ண, அந்த படிப்பு அந்த இதற்கு அப்படியே என்ன காரணம், என்ன ஜென்ம சுவாபம் சின்ன விட்டு ஒரு சராதுல அது கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது பார்த்தா அப்படி ஒரு என்னதுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். எங்க ஒருத்தர் கூட வந்தார், என்னுடைய உறவினர். அவர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாட்டெல்லாம் எடுக்கிறப்ப வேறு பாட்டெல்லாம் ஆகிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பயந்துருக்கிறதுக்கு எங்க வாய்ஸ் என்ன பண்ணாங்க, நாங்கள் ஆண்டவருக்காக பாடினோம். அதெல்லாம் பண்ணிட்டார் அவரு, அதை வேறு விதமா போட்டு என்ன பண்றாரு அவர் பார்க்கிறாரு. இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அது மாதிரி அந்த பாட்டெல்லாம் மாற்றி அவங்க சந்தோஷம் இருக்கு. அது போல இன்றைக்கு நாம் வாழ்க்கை பண்ணபடியாக ஜென்ம சுவாபம் மனுஷன் அதை அவர் ஒரு ஹைகோர்ட்ல பெரிய லாயர் இருக்கிறாரு. எனக்கு தெரியும், அந்த நாட்கள் நான் பார்க்கிறேன் அவருடைய வளர்ச்சிகள், அவருடைய லெவல்லாம் எனக்கு தெரியும், நல்லா நான் பழகி இருக்கிறேன், நான் தெரியும். ஆனா அந்த ஊழியத்துக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சராசரி என்ன பண்ணுவாங்க, அவரு இப்படி பழகிடுவான். காரணம் என்ன, ஜென்ம சுவாசம் உள்ள மனுஷனை பண்ண மாட்டாத, இது ஒரு பைத்தியமா இருக்கு, இவங்களோடலாம் போலாமா, இதெல்லாம் ஒரு இதுவா அதெல்லாம் நினைக்கல பழகு. தன்னை சொந்த வாகனத்தை கொண்டு வருவாரு. அவருடைய என்ன பெருமைக்கல்ல, நான் பழகும்படியே நான் சொல்றேன். என்ன பழகு, அவரை பெருமைப்படுத்துவதோ அப்படி அல்ல. நான் பழகும் அந்த வளர்ச்சி தான் பண்ணுங்க. இன்னைக்கு பல நாடுகளுக்கு போயிட்டு இருக்கு. வருஷத்துக்கு 2-3 பண்ணுங்க. இப்போ சின்னமாக படிக்கிறதுனா மாசம் ஒரு போயிட்டு வந்து நல்லதுங்க, மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு அங்க சைன் பண்ணலாம் போயிட்டு நல்லதுங்க. யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன, நாம் தேவனுக்காக செயல்படும் போது கர்த்தர் நமக்காக செயல்படுவோம். ரகசியம் இது போல எவ்வளவு ஜனங்கள் நான் சொல்ல முடியும், எவ்வளவு தேவனுக்குள்ளாக நான் எந்த சபையில வந்து அப்படிதான் அநேகர் இருப்பாங்க. அப்படிலாம் இருந்தபடினா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நன்றா இருக்கிறாங்க. நான் அந்த பிபிஎஸ் நாட்கள்ல எல்லா ஒர்க்கும் நான் பண்ணுவேன், வாலண்டியர் தான் இருப்பேன். ஆனா என்னென்ன செய்ய வேண்டும் அதை நான் செய்வேன். அதனால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை முடிச்சிட்டீங்களா, அது அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளால் அவைகளை அறியவும் மாட்டான். பைத்தியமாய் தோன்றும், அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து, அவைகளை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதால் அவைகளை அறியவும் மாட்டான். அவன் என்ன பண்ணுங்க, அவனுக்கு வந்து அதை பத்தி யோசிப்பு என்ன கிடைக்கும், கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய ஆழமே தெரியல அவனுக்கு. யாருங்க ஜென்ம சுவாபத்தில் இருக்காங்க, எப்படி இருக்காம இல்லையா, அவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு யாருங்க, 70 பேரில் ஒருவன், இரண்டாவது யார் அவன்,
ஆவிகளை மேற்கொள்கிற வல்லமை பெற்றவன். மூன்றாவது யாருங்க? அவனுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அவன் தேவாவில் அறிவிக்கப்பட்ட செய்கிறான். பஞ்சம் உண்டாகும் என்று சொன்னால் பஞ்சம் நீங்க எதை சொன்னாலும் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க உங்க குடும்பத்துல வந்து எதை சொன்னாலும் கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்ள முடியும். அதனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிற என்ன பண்ணுங்க? ஆவிக்கு என்ன பண்ணுங்க? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிற என்ன பண்ணுங்க? நமக்குள்ள இருந்து ஆராயணும். இரண்டாவது, இது என்னுடைய ஊழியங்க. ஆமென் சொல்லுங்க. இது என்னுடைய தேவனுடைய காரியங்க. யார் நமது காரியமாய் போவான்? யாருமே இல்லையே. ஆவிக்கு என்ன செய்கிறான்? ஆராய்கிறான். இரண்டாவது நிதானிக்கிறான். என்ன பண்ணுவீங்க? ஆவிக்கு என்ன பண்ணுவீங்களா? ஆராயணும். சொல்லுங்க. ஆராயணும், ஆராயணும், நிதானிக்கணும். என்ன பண்ணுங்க? அடுத்து என்ன பண்ணுங்க? நிதானிக்கணும். பேசுறது என்ன பண்ணுங்க? நிதானமா தான். எடுத்த கவுத்து என்ன பண்ணக்கூடாதுங்க? தூக்கிய நிலம் கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே வந்து அந்த செயல்ல மாறிக்கிறான். நிதானித்து என்ன பண்றான்? யாரையும் கண்டமணி என்ன பண்ணுது? யாரையும் வந்து ஒரு வெறுப்பாக, வேதனையாக, ஒருவரை விடிவாக பேசுகிற மனுஷன் அல்ல ஆவிக்குரியவன். காரணம் என்ன? தேவ ஆவி அவனுக்குள் இருக்கிறது, வேத வசனம் அவனுக்குள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருந்தும் எனக்குள் இருக்கும் போது நான் ஆராய்கிறவனாக. இரண்டாவது என்ன பண்ணுங்க? இதையெல்லாம் செய்கின்ற போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். படிச்சிட்டீங்களா? ஆனாலும் அவன் மற்றவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆனாலும் மற்றவனாலும் நம்ம ஆராய்ந்து நிதானிக்கப்படான். பைத்தியமா இதே போயிடுகிற காலம். இதுதான் ரகசியம். இதுதான் ரகசியம். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற ரகசியம் தான் மேன்மையானது. இது ஒரு ரகசியம். அதுக்கு இது விளங்கிடுச்சுன்னா விளக்கும். இது விளங்காத வரைக்கும் எப்படிதான் இருக்கு? பைத்தியமா தான் இருக்குங்க. இப்படிதான் இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் டைம் பத்தி பிளஸ் டைம் தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அது வந்து ஒரு ஒழுங்கு. அதற்கு நேரம் என்பதற்கு ஒரு ஒழுங்குக்குள்ள அந்த நேரத்துக்கு வரணும். அந்த ஒழுங்கு ஒரு எனக்குள்ள வர ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சுன்னா எனக்குள்ளாக ஒரு ஒழுங்கு உருவாகிட்ட வரும். கர்த்தர் கூட பாத்தீங்கன்னா நேரத்துக்கு ஏற்றபடிதான் கர்த்தர் உலகத்தில் வந்தார். ரோமர்கள் உலகம் முழுமை ஆளுகின்ற காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து. அதுக்கு முன்னாடியும் வரல, அதுக்கு பின்னாடியும். காரணம் என்ன? அவருடைய பிறப்பு உடனே உலகத்துக்கு அறிவிக்கபடியான காரணம் என்ன? உலகம் முழுமையாக வாழ்ந்தார்கள். அந்த காலங்களில் தான் அது போல நம்ம வாழ்க்கையில் கூட நமக்கென்று கொடுக்கப்பட்ட காலத்தை பயன்படுத்துவோம். நிதானமாக இருப்போம், ஆராய்வோம். நமக்கென்று கொடுக்கப்பட்ட தேவனுடைய எந்த வேலையை நம்ம பண்ணுங்க, எந்த வேலையை நம்ம செய்யணும். அதாவது தேவனுக்கென்று உங்க ஒரு பங்கு இருக்கு. அவர் சொல்றது பார்க்கலாம். அதனால் நாம் தேவனுக்குள் கடந்து போவோம். கடைசி ஒரு வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. புரிஞ்சது? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர். யாருங்க? தேவன் யாரதான் இருக்கிறாருங்க? ஸ்பீட்டா தான் இருக்கிறாரு. அவர் எங்க இருக்கிறாரோ விடுதலை உண்டா இல்லைங்களா? விடுதலை ஆராதிக்கிறார். சொல்ல பார்க்கலாம். என் மனசாட்சினா கிடையாதுங்க. எந்த விதமான கட்டு இல்லாதபடி ஆராதிக்கும். காரணம் என்ன? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். நிதானித்து ஆராய்ந்து தான் ஆராதிக்கிறேன். எப்படி ஆராதிக்கிறான்னு? நான் ஜென்ம சுவாபம் கொடுத்தா நிதானம் இருக்காது, ஆராய முடியாது. அதனால ஆராயணும். எல்லாம் ஆராயணுங்க. எத்தனை மணிக்கு என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி நிதானித்து என்ன பண்ணும்? செய்யும் போது கர்த்தர் விடுவிக்க வல்லவர். என்ன பிரச்சனை இருந்தாலும் விடுவிப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு விருந்தமா என்ன கட்டு இருந்தாலும் கர்த்தர் விடுவிப்பார். என்ன பலவீனம் இருந்தாலும் கர்த்தர் விடுவிப்பார். ஒரு புது பலனை கர்த்தர் கொடுப்பார். கழுகுக்கு சமானமாக திரும்ப வாழ வயது போல கர்த்தர் மாற்றுவார். ஒரு வீட்டுக்கு போன தான் ஒரு குழந்தை இருக்கு. அங்கிள் வராது. அங்கிள் நம்ம தாத்தா. என்னதுக்கு? அந்த பிள்ளைய சின்னதா இருக்கு. என்ன பார்த்துட்டு அங்கிளுக்கு விஷ் பண்ணி அங்கிள் பாய் சொல்லி அங்கிள் நம்ம தாத்தா. என்னதுக்கு? புது பலனை கர்த்தர் கொடுக்க வல்ல. கர்த்தருடைய சமூகத்தை நான் அனுபவிச்சுதான் சொல்றேன். நான் வந்து பெரிய படிப்புலாம் படிக்கல, எதுவும் கிடையாது. அனுபவிக்கிறேன். எனக்குள்ள துன்பத்தை அனுபவிக்கிறேன், துயரத்தை அனுபவிக்கிறேன், வேதனை அனுபவிக்கிறேன். அதற்கு மேலாக தேவனுடைய கிருபை அனுபவிக்கிறேன். நல்லா அனுபவிக்கிறேன்.
அனுபவி ராஜா. எனக்குள்ள தேவனை அனுபவிக்கிறேன், நீங்கள் அனுபவிக்கணும். ஆவிக்குரியவனை யாராயிருக்கிறான் ஆராய்ந்து நிதானிச்சு நான் பண்ணலாம். இதுதான் கரெக்டான காலம், இதில் நான் செய்ய வேண்டிய காலத்தை நான் என்ன பண்ணுங்க. இந்த கொடுக்கப்பட்ட ஒரு காலம், இது இந்த கொடுக்கப்பட்ட ஒரு பலத்தின் காலம், சுகத்தின் காலம், நன்மையின் காலம், ஆசீர்வாதத்தின் காலம். இந்த காலத்தை நான் இழந்து விட்டால் மறுபடியும் ஒரு காலம் எனக்கு. அதனால் ஆண்டவருக்கு என்று எழுப்புவோம். அகபு எழுந்தான், அதுபோல நாம் தேவனுக்கு என்று எழுப்புவோம். நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அகபு ஒரே ஒரு இடத்தில் தான் அவருடைய காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த 70 பேரில் ஒருவனாக அவரிடத்தில் ஆவிகள் அடங்கும்படியான வல்லமை கொடுக்கிறார். தேசத்தில் பஞ்சம் வருவது குறித்து வெளிப்படுத்துகிறார். பரலோகத்திலே அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல நம்மையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எழுப்பும் கர்த்தருக்காக ஆவியானவர் என்ன சொல்லி உங்களை எழுப்புகிறாரோ அந்த செயலை செய்ய எழுப்புவோம். எழுப்பினீங்கன்னா உங்க வாய் மூலமாக காரியமெல்லாம் நடக்கும், உங்க கரங்கள் மூலமாக காரியமெல்லாம் நடக்கும். உங்க வாயில் தேவ வார்த்தை இருக்கிறது, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்க சொல்வது நடக்கும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்க சொன்னீங்கன்னா தீரும். நஷ்டம், கஷ்டம், பலவீனம் எல்லாம் விலகும். நீங்க யாரையாவது பார்த்து பலவீனமா இருக்கிற பார்த்து பலப்படுங்கன்னு சொன்னீங்கன்னா பலமடைஞ்சிருவாங்க. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உற்சாகத்தை கொடுக்கும் அவங்களுக்கு. நம்ம சிம்பிளா யோசிக்கிறோம். நான் ஒரு ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் கிடையாது. நான் அங்கீகரிக்கப்பட்டவன், அபிஷேகத்தை பெற்றவன். நான் நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை ஒரு விசேஷமாக பிரித்தெடுத்து காண்பித்தபடி நான் சோதனையா. நாங்கள் எங்கெல்லாம் கடந்து போகிறோம் அங்கெல்லாம் விசேஷமான ஜனங்கள் அப்பா. நாங்கள் தேவ பார்வைக்கு மதிப்புள்ள ஜனங்கள் ஐயா. நன்றி. சமுதாயத்திலே எங்களை ஆண்டவரே மதித்து உயர்த்தபடி அழைத்திருப்பதற்கை நன்றி கர்த்தாவே. தேவனே கடந்து வந்து தேவ செய்தி கட்டைகளை நீர் ஆண்டவரே பார், நீங்கள் கண்ணோக்கி பார்த்ததுக்காய் சோத்திரம், உங்களோடு பேசுவதற்காய் சோத்திரம் ஐயா. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக ராஜா. சுமை கர்த்தாவே, இந்த வெயில் நாட்களில் எந்த பலவீனங்களும் வராதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கு சென்றாலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கடந்து போகிற ஆண்டவரே அந்த ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய ஆண்டவரே ஜர்னிகள் எல்லாம் கரம் இருப்பதாக ராஜா. அவரோடு கூட இருந்து கர்த்தாவே எங்கெல்லாம் போகிறார் உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஆவியோடைய ஆலயம் மூலமாக அநேக தொடுபடியாக சாட்சி இன்னும் அதிகமாக பயன்படுத்தப்படிய ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே நாளை முதல் கொண்டு கர்த்தாவே நாங்கள் சிறு பிள்ளைகள் பிபிஎஸ் ஓடி நடத்த போகிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியின் இறங்கி கர்த்தாவே வருகின்ற பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் ஆண்டவரே கனத்தோடு கூட கர்த்தாவே ஆராய்ந்து பிள்ளைகளை வழிநடத்தபடியான அந்த கிருபை வலைகளை தருவீராக ராஜா. நாங்கள் பொறுப்போடு கூட செய்ய, கருத்தோடு கூட செய்ய, உண்மையோடு கூட செய்யபடியான தாளத்தை தருவீராக. ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க ராஜா. இந்த ஊழியத்துக்கு கொடுத்திருக்கிற அநேக குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே நாமத்தினாலே கேட்டபோது மனமகந்து கொடுத்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க முடிய ஜெபிக்கிறேன் ஐயா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். வந்து தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இணைக்கமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். God bless you.